அவனி பெற்றது உண்மைன்னா குறையில்ல சஞ்சலவண்ணா நடத்தது உண்மைன்னா சத்தியமா நீ பெற்றது உன் புள்ள நீதான் பெற்றது உண்மைன்னா அந்த சபையறிய சொல்ற இத உன் குலதெய்வ சாட்சியறிய சொல்ற இப்படி எல்லாரி ஆடுறது உண்மைன்னா உன் புள்ளைய மனமாற தூக்கு நீ வாய்த்தது கூட எனக்கு சொல்ல வேணாம் வந்தது உண்மை உனக்கு பிறந்தது உண்மை அந்த சரவணன்ற பேரிட்டு நீ பொறுத்தது உண்மைன்னா உனக்கு தான் பிறந்தது உண்மைன்னா உன் கையால தூக்கு போகலாம் நீ 10 மாசம் ராஜா ஜாதி மதம் குலம் கோத்திரம் தெரியாம இருந்தாலும் பாதத்தை நான் பணிந்தேன் பொன்னான வாழ்க்கை கோவிந்தான் சொல்லியிருக்கேன் கோவிந்தான் மக்கள் குறையெல்லாம் தீர்ந்தது அரகரா மக்கள் அக்ஞாத விட்டது யாரு சுவாமி வந்தது உன் பேரு ஐயா உன் பேரு விளங்கணும் உன் பிள்ளைங்க எல்லாம் காத்துது உன் பேரு ஐயா முத்தான வார்த்தை தப்பாம பிறந்தவர் முத்தான வார்த்தை தப்பாம பிறந்தவர் அந்த தாயாக விளங்கோட ஊரையே கட்டிக்கார தாயார் பெயர் கொண்டு எப்படி இந்த ஊர்ல பேரும் புகழோட வாழ்றாரோ அது போல இந்த ஐயாவும் வாழ்ந்தவர் இருந்தாலும் என் மனக்குறை உன் மருமாவனும் பேத்தி மாறோ பேர மாறோ சொந்த பந்தம் எல்லாம் நீ வரல 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 ஆயுதம் கலகிற வெய்ய அதனாலதான் ஐயா அப்படிலாம் கேட்ட கேட்க தோணுது சண்முகாச்சாரி பையன் ஐயா கண்ணீர் விட தள்ளி அப்படி இருக்க நேரத்திலே நீ வந்தது எனக்கு சந்தோஷம் உன்னை பெற்றெடுத்த பிள்ளை மாறு எங்க கேட்கலாம் பின்னாடி போறீங்களா உன்னை கட்டிய மனைவி எங்க எனக்கு எத்தாந்து இந்த சபையில நிறுத்த பரிபூரா நம்மள திரும்பி பாதத்தை வணங்குற உண்மையில ஆணையா சொல்ற உண்மையில ஆணையா சொல்ற இது சத்தியம் ஏ கடவுளா சாட்சா தேவர ராஜா பூமாதே சாட்சா உன் திருவிழாக்கு சாட்சா நீ வளர்ந்தது பிறந்தது வளர்ந்தது இந்த இடத்துல உண்மன்னா அந்த சிவன்பதியில் இருந்து உண்மன்னா நீ பேரிட்டது உண்மன்னா உன் மீது ஆணையா சொல்ற வரைக்கும் ஒதுங்க கூடாது உன் மீது சத்தியம் அந்த சிவன் மீது சத்தியம் உண்மன்னா முதல்ல எனக்கு நீ கட்டிய மனைவியாக விளங்கக்கூடிய அந்த தாயார் எங்களை தேடி பிடித்திருப்பாங்க ஐயா நீ கட்டிய ராஜா அந்த மனைவி பிள்ளையோட உன்னோட மனைவியா விளங்கக்கூடிய அன்பு பாசம் ஊட்டி இரவும் இந்த ராஜா ரோஜா இந்த ராஜா வந்து சந்தோஷம் இந்த ரோஜா எங்க இருக்குது உன் ரோஜா எங்க இருக்குது தேடி இப்படி பார்க்கலாம் ஐயா இந்த ராஜா நல்லா ராஜா வருவான் அந்த நாலு சேவத்துக்குள்ள இவர் அந்த அம்மா தாலாட்டு பாட இவர் தாய் வீடு மேல் தூங்குவாராம் அது போல இந்த ராஜா கூட ராஜா வந்தா
அந்த சபையில நிறுத்தையா எனக்கு தெரியாது உனக்கு எத்தனை பிள்ளை எத்தனை பெண் எனக்கு தெரியாது இந்த மக்களாகப்பட்டது கலியுகத்துல தெய்வமே எதிரா கூட அதை முதல்ல கிள்ளி அறுத்து பார்த்துட்டு அது தெய்வமா இல்லைன்னு செக் பண்ற காலம் தெய்வத்தை விட்டு பெத்த தாயே ஒழுங்காகிறாளா கட்டிய கனவு ஒழுங்கா இருக்கிறாளா இல்லையான்னு செக் பண்ற காலம் இது அதனால நீ செத்து சிவம்பதி போய் சேர்ந்து அவரோட பதில இருந்தாலும் பரிபூர்ண மாநிலம் நீ போய் சேர்ந்த காரணத்தால் உங்களை பரிபூர்ண நான் நம்புறேன் ஆமா நம்புற காலத்தில் இந்த சபையாரி நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை ஆணோ பெண்ணோ எங்க இருக்குது தேடி பிடித்ததை எதை நிறுத்து பார்க்கலாம் ஐயா நீ பாசமாக ராஜா தேடி பீடித்திடையும் ஒரே சொத்து தானா ஒரே ஒரு கரும்புல கொத்து மாதிரி ஒரே பொண்ணு கரும்பிள்ளையா பெத்தெடுத்து கரும்பிள்ளைக்கு கரு இது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிறேன் மோனா இது வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடியுமா கரும்பிள்ளைக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும் சுவாமி அடி கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியுமா ஏன்னா அது எப்ப வளர்றது தெரியாது யாரோட அருகிறா அந்த பிள்ளையாரோட அருகிறா ஐயா சாமியே சிங்கனையா யாரையா இது யாரு இது அப்படி கேளுங்க யாரு கட்டி பொண்ணா கோவிந்தா ஏய் சொல்லுங்க என்ன விஷயம் யாருன்னு கேட்டாரு நாங்க சொல்றோம் நீங்க கழிக்கலாம் நாங்க அதுக்கு தான் வந்துக்குறோம் நாங்க தப்பா எதனா கேட்டா நீ அப்ப கேட்டுக்கலாம் உனக்கு ஒரே பொண்ணு தானா எங்க இது பொண்ணு எங்க இது பிள்ளை தேடி தேடி பீடி ஐயா சரி உன் பொண்ணை குடிச்ச சந்தோஷம் பிள்ளை உன பொண்ணு எங்க தேடி பிடி உன் பேர மாறி இருக்கிறா பாரு எல்லாரும் நிக்க வையா உன் கண்ணீர் கலங்கனா உன் கண்ணீருக்கு இன்னைக்கு ஒரு அர்த்தம் புரியணும் இந்த வீடு பெருத்த புரிய வாழணும் வாழ வைக்கிற கட்டணும் தான் உன் தாங்க உன்னோட பிள்ளை பிடிச்சா பொண்ணு பிடிச்சா பிள்ளை பிடி பிள்ளை எங்க பாரு நீ நல்லா மாத்தி சொந்த பந்தம் மாமா மச்சான் ஐயா இவரை பாலாலே பாத்து
வயசாகி போச்சு, எங்களுக்கும் வயசாகி போச்சு. உன் பிள்ளை தேடிப்படி இந்த தேசத்துல பொட்டியில் வச்சு பூட்டி வச்சாலா? நான் முள்ள தாம்பூலதான். நான் கேட்டதோடு தான் ஓடி இருந்தேன். என்னன்னு கேட்டான், சரவண பெத்தது உண்மை நீன்னா இந்த தேசத்துல கடுவுல பூட்டி வச்சாலும் அந்த பிரம்மன் பதிலே அமர வைத்தாலும் நீ தேடி பிடிக்கணும். அந்த பிள்ளை பாரு, 1000 கண்ணை பாரு திறந்து, அந்த பிள்ளையாகப்பட்டது எந்த திசையில இருந்தாலும் பாலூட்டி வளர்த்த பிள்ளை கட்டி அனுப்பிச்சிருக்கே அந்த பிள்ளை யாரையா? ஏய் அவரா எப்படியாப்பட்ட ஆளு? அந்த அருமை என்ன? தலிங்க உங்களுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டானே, நீங்க கப்புங்கடா. ஐயா நான் திரும்ப பாதத்தை வணங்குறேன் சுவாமி. யாரையா அந்த பிள்ளை கட்டி முடிச்சாரு? என் பையன் கோவிந்தா. அழகான பேரு வைத்து 360 நாள தான் சுமந்து பேரு வைத்து புகழோட வளர்த்து வைத்து இந்த ஒண்ணும் மங்களோட பரிபூர்ண அந்த பிள்ளையை உயர்த்தி வாழ வைத்து சொத்து சொகம் வீடு வாசல் அண்ணன் தம்பி சொந்த பந்தத்தோட நீண்ட ஆயுளோட பரிபூர்ணம் அவருக்கு பரிபூர்ண கட்டி காக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? இந்த குழந்தை இந்த குழந்தை மேல வந்திருக்கீங்க. இந்த குழந்தை உங்களுக்கு என்ன வேணும்? இந்த முடியாது அந்த குழந்தை உங்களுக்கு என்ன வேணும்? போல இந்த ஒரே பேர் செல்ல பேர் தேடி போய் பார்க்கலாம். அந்த வாழ வந்த மருமகளோ பேரமார்களோ அவர் தேடி பிடிப்பாரா? பாசம் எங்க வைப்பாரு? அங்கத்துல வைப்பாரு. அவர் பாசம் எங்க இருப்பா? தெய்வம். அப்படி நீ வந்தது உண்மை என்றா கண்ணு சுத்துது அவருக்கு. ஏன்னா சாப்பிடல. அப்படி இருக்க நேரத்துல நம்ம கணக்கெல்லாம் நீங்க என்ன பாத்துக்கலாம். அந்த பேரமார பேச்சு மாறும். நீ பாலூட்டி அவருக்கு எப்படி எல்லாம் துட்டு காசு கொடுத்துருப்பேன்னு தெரியாது. அவனுக்கு பாசம் தாத்தா வந்து ஆய் தள்ளி தாத்தா வந்து நேரத்திலே நீ தேடி பிடிக்கணும் அவன் பேர பிள்ளைய. அந்த மார்மே ராஜா அந்த இதெல்லாம் கூட அப்புறம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு அத்த பேத்தி மட்டும் எங்க பாரு. ஐயா மாதையில ராஜா அந்த பேத்தி கேட்டாச்சா? மருமக யாரும் புள்ள பேத்தி ஆறத அண்ணன் புள்ள வந்துக்குது. யார் தெரியுமா? யாரு? அப்படியே அண்ணன் புள்ளையாவா? அது எப்படி சொல்றது பாரு. சரி உன் பேரமாறு எங்க இருக்கிறாங்க குடிச்சிட்ட, பேத்தி மாறு எங்க இருக்கிறாங்க தேடிப்பிடி. ஐயா உன் ஆசையான பேத்தி மாறு உனக்கு என்னென்ன படியால இருந்தாங்களோ எனக்கு தெரியாது. நீ எத்தனை முறை உங்களுக்கு பால் ஊட்டி ஊத்தி எனக்கு தெரியாது. ஏதோ சொல்லாத ஏதோ சொல்லாத அவரே கண்டுபிடிப்பாரு. நீ பாசமாக ராஜா அந்த பேரமாறு பெண் இருக்குது தேடி வச்சு நிறுத்தி எதிர பார்க்கலாம். நீ பாசமா வளர்த்த அந்த பேத்தி மாறு பொண்ணு பெத்ததோ புள்ள பெத்ததோ எனக்கு தெரியாது. ஆமா இந்த இடத்துல எங்க இருக்குது தேடி கண்டுபிடிச்சா நிறுத்தி எதிர பார்க்கலாம். கோயிலா பண்ணலாம்.
பண்ணிட்டான். உனக்கு இன்னும் என்ன டெஸ்டோ ஒரு 10 சாப்பாடு போட்டு நான் கூப்பிடுறேன். உனக்கு என்ன டெஸ்ட் ஒன்று கூப்பிடுறேன். ஐயா இந்த பாட்டிக்கு யார் ஐயா உனக்கு என்ன வேணும்? கண்டு பாரு இந்த தாத்தா வருவார் இந்த கண்ணீரோட. பாசமா அந்த நீ பால் ஊட்டி வளர்த்தியே யாரையா இது கலியுகன் சொன்னனே. எதுவே உங்களோட வந்து நின்னா கூட முதல்ல முன்னதான் டெஸ்ட் பண்ணுவாங்க கண்டி. யாரையா இந்த பாரு யாரு அந்த பேரமாறு பேத்தி நான் எவ்வளோ நிக்க வச்சு கேட்டு போக முடியும். அவரா தேடி பிடிக்கணும் தான் டைம் கொடுக்குறேன். ஏமா அப்படி இவ்வளவு பேரை கூப்பிட்டேன். சத்தியமா உன வந்து அடுத்த படிக்கையா இருக்கும் போது நீ கட்டின கந்தையாகப்பட்டதும் அன்னமாகப்பட்டதும் பரிபூர்ண செய்தது. இங்க வாழ வந்த மருமாவை இங்க எங்கேயோ கேராம எனக்கு தெரியல. ஆமா மருமாவும் எனக்கு தெரியல. எங்க கேராம எனக்கு தெரியல. நம்ம உன பரிபூர்ண பார்த்தது அந்த அம்மா புடி பிடிச்சதான் எதை நிக்க வை பார்க்கலாம். அந்த ஆசையில ராஜா பின்னாடி வாங்கலாமா? அவரே தேடி பிடிக்கணும் மச்ச வைக்கிறீங்க. அப்ப அவரே தேடி பிடிக்க இடம் விட்டாதான் ஆடி வருது. இப்பதான் தெரிஞ்சு ஐயா சுவாமி திரும்பி பாதத்தை வணங்குற ஐயா. என்ன பண்றது இந்த வாயை குத்துட்டேன். எல்லாத்தையும் கேட்க வேண்டியதாக்குது. மன்னிச்சுக்கா. இருந்தாலும் இப்ப இந்த பிள்ளைங்க செய்த பூஜை உனக்கு பரிபூர்ண சம்மதம் ஐயா. தான் சொன்ன சேர்த்து பிடிச்சே சந்தோஷம். இது அப்புறம் கேட்டுக்கிறேன். இதுக்குதான் உன கூப்பிட்டேன். நீங்க செய்த பூஜை சந்தோஷமா? எந்த குறையும் இல்லையே, எந்த தடங்களும் இல்லையே. என்ன எதனாலும் உனக்கு எதனால தாமதம் ஐயா? அந்த ஒரு விஷயம் உள்ளமணி மேல அந்த பெண்மணி மேல சரி சந்தோஷம். பேரமணி மேல வந்து எதனால உங்களுக்கு தாமதம்? இந்த பெண்மணி மேல ஒரு தாமதமா? என்ன காரணம் சொல்லுங்க. ஒரே வார்த்தை நாளைக்கு முதல்ல பேச ஆரம்பிச்சோம். கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் நானும் வேலை முடியும். நான் கேட்கற ஒரே இந்த குழந்தை முடியுமா? இனிமேல் இந்த குழந்தை முடியுமா தான் இருப்பீங்களா? சத்தியமாக சத்தியமா இருப்பியா? சத்தியம் இனிமேல் இந்த குழந்தை முடியுமா தான் இருப்பேன். சாபத்து கூட்டா ஒரு பிறப்புள்ள மேல அப்படின்னு சத்தியமா கூட அந்த குழந்தை சத்தியம் கொடு. கை மேல கொடு ஐயா. சத்தியமா கொடு. இந்த பிள்ளைக்கு நான் புள்ள மேல சத்தியமா இந்த பேர கூட மேல இருப்பேன்டா. நான் கூப்பிடும் போது வருவேன்டா. கட்டது எது வந்தது வேறு மந்திர கட்டோட மாறாய்ப்பிலிருந்து தந்திரோட தாளத்திலிருந்து அந்த தலைவாசலுக்குள்ளேயே எவன் வந்தாலும் என்ன மாதிரி மோசமான பையன் வந்தான்னு வச்சுக்கோ. வீட்டுல சேர்க்காத இல்லாம தண்ணிலாம பதிப்பூர்வமா கட்டியார கட்டல உணர்ந்த அந்த மதுரை பரிபூர்வமா பூஜித்து அழிச்சது உண்மண்ணா. மண்டபத்தில் சிவன் பஜனை வாழ்ந்தது உண்மண்ணா. எல்லாமே உனக்கு மஞ்சள் குங்குமம் திருநெல் பூஜை வெத்தில கேட்க சேர்த்தது உண்மண்ணா. பிள்ளை முடி மேல இந்த பேர முடி மேல வந்தது உண்மண்ணா. இந்த பிள்ளைக்கு சத்தியவா கூட நான் கூப்பிட்டா வரும் தான் மகனே. எல்லாம் போய் தான் போய் அதுதான் தலிகா. இந்த யாரோ இந்த குழந்தை யாருன்னு கேக்குறேன். உனக்கு என்ன முறை வேணும்னு கேக்குறாங்க. அந்த செங்கனி ஐயா என்ன முறை இருந்தா இப்படி நிக்காதுங்க. இந்த அம்மா கூட சண்டை போட்டுருக்கலாம். ஆமா கொஞ்சம் இருக்கலாம். எனக்கு தெரியாது. நான் என்ன கேப்ப நீங்க அதெல்லாம் சொல்றீங்க. அவர் இவ்வளவு தெரியுமா?
எனக்கு தெரியாது. நான் என் வாய் வந்து பேசுவேன். ஐயா இவங்க யாரும் எல்லாம் உனக்கு தெரியலையே. உனக்கு சம்பந்தியா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், பெரியம்மா இருக்கலாம், உன்னை தூக்கி வளர்த்தவங்களா இருக்கலாம், யாரோ எனக்கு தெரியாது. செங்கேனையா உனக்கு என்ன முறை வேணும் இந்த அம்மா கேக்குறாங்க. நீ யாரா அந்த ராஜா பாண்டி ஐயா ஒரே முறை யாரு இது? சேர்த்துப்பிடி சொல்லு பார்க்கலாம். நான் யாருன்னு தெரியல, வாய் தந்து கேளு. சொல்லுவாரு சொல்லுவாரு. இப்பதானே வந்துருக்காரு. கோவிந்தா யாரையா? இந்த குழந்தை யாரு கேக்குது? உனக்கு என்ன வேணும்னு கேக்குது. அத்தியா சொத்தியான்னு எனக்கு தெரியாது. அத்த இந்த பிள்ளைக்கு அத்தியா உனக்கு அத்தியா? பிள்ளைக்கு அத்தியா? நான் கேக்குறது செங்கேனி ஐயா உனக்கு இந்த அம்மா யாரு? பிள்ளைக்கு அத்தை. சரி செங்கேனி ஐயா உனக்கு என்ன வேணும்? இந்த அம்மா முறை செங்கேனி ஐயாவுக்கு என்ன முறை? இந்த அம்மா சொந்த பந்தம் எங்க இருக்க ஒன்ன மட்டும் என்ன தாவோ சந்தேகப்படுறாங்க. அந்த ஆளு கல்யாணம் சொல்றாங்க. உன்ன யார்? நீ வந்து சொல்லு ஒரு வார்த்தை. ஐயா கை கை கட்டாரு. யார் இது? நம்ம யார் பாரு தேடிப்பிடி. ஐயா நீ தேடி நல்லா ராஜா கோயிலியா? ஐயா தைரியமா சொல்ல. ஐயா யாரு இது? யாரு இது? யாரு இது உங்க? ஐயா உங்க யாரு இது? நம்ம யாரு? செங்கேனி ஐயா உங்க யாரு இது? இப்ப சொன்ன யாரு இது? இந்த அம்மா சொன்ன இப்ப யாரு இது? உங்களுக்கு என்ன வேணும்? என்னம்மா சொன்னாரு? யாரு சொல்லிட்டாரு? மச்சான் யாரு சொல்லிட்டாரு? கோவிந்தா ஐயா ஆயிரத்தி சொல்றையா அவர் சொல்றது என்ன வேணும்? புது முடிவு ரொம்ப கஷ்டம். கலிகா வேதா போடல வேதா போடு
பிடிச்சு தூக்கு பொண்ணு தூக்கு நான் என்னதான் பண்றது உங்க கால தான் வேணும் வழி விடுங்கன்ற நாங்க நிக்க தெரியாதே எங்களுக்கு நிக்க தெரியாதா உன் பொண்ணு ஒண்ணு தூக்கு வைடா படிப்பா அப்பா வந்துறாரு உங்க குழந்தை வந்தாச்சு உங்க போற வேற எவ்வளவு முடியாது உங்க கூட போறேன் உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா உங்க அப்பாவுக்கும் இன்னும் வேற விஷயம் கேட்பேன் இங்க கேட்க முடியாது பசியை பட்டினி மாக்குறீங்க 3 நாளா அவருக்கு இப்ப சேவையானதுதான் இப்ப சாப்பிட வைக்க போறேன் அவர் கதை முடிஞ்சது குழந்தை கதை முடிஞ்சது உங்க போற கதை 2 பேரும் அழைக்க போறேன் உங்க அம்மா படி மேல இருந்து யாரும் நினைச்சு முடிக்க போறேன் உங்க ரொம்ப சொன்னீங்க இந்த 2 பேரும் கூட போறேன் அவங்க வந்தா பார்க்க போறேன் அவங்க ஏன் வரலன்னா உங்க குழந்தை கூட்டு கேட்டுருவேன் ஐயா வாங்க சரி பூக்காடா இப்படி வா உங்களுக்கு தேவையான படியில் படிச்சுட்டு ஒரு புள்ள சரிங்களா புள்ள மரம் அங்கே இருக்கும் பொண்ணு பேர பிள்ளைங்க மருமாவும் மொத்த பேரும் உன் கையால அந்த பெச இந்த தழுவு சாதத்தை பெசஞ்சு பிள்ளைக்கு பேர மரம் இந்த பாக்கியெல்லாம் கிடைக்காது இந்த பாக்கியம் இதுக்கப்புறம் எப்ப கிடைக்குமோ இந்த பிள்ளைங்களுக்கு உன் கையால உட்காந்து இத தழுவாழ பெசஞ்சு இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பெசஞ்சு ஒரு பழம் போட்டு இந்த பால் பழத்தை ஊற்றி எல்லாம் பெசஞ்சு உன் பிள்ளைமாரு பேரமாருக்கு பேத்திமாருக்கு பால வந்த மருமாளுக்கு உன் கட்டிய மனைவிக்கு உன் கையால ஊட்டு பார்க்கலாம் உட்காந்து ஊட்டு ஐயா உனக்கு தழுவாழ தலை விரித்து தழுவசாத பொங்கலிட்டு 32 பகை வழிய முன்னே தான் படைத்து கோவிந்தா ஐயா ஐயா பால் பாயசம் பொண்ணாக ஊட்டினாரோ அது மட்டுமல்ல அந்த வாழ வந்த
எனக்கு தெரியாது. நீ யாரு அவர் யாரு எனக்கு தெரியாது. அங்க உட்காந்து என்ன கேட்கணுமோ கேட்டுக்க. நீ உண்டு உன் மச்சானோ மாமனோ சித்தமனோ பெரியமனோ எனக்கு தெரியாது. உன் பிள்ளையா மைத்துனரா சம்பந்தியா எனக்கு தெரியாது. நான் சொன்னா எனக்கு சாப்பாடுக்கா கூட்டுறதுக்கா கூட்டிய தப்பு இல்ல. முதலில் முடிச்சுட்டு இரு. சொல்ல அவருக்கு யாரு நீ? யோசனை பண்ணி சொல்லு, யோசனை பண்ணி சொல்லு. ஐயா உனக்கு சொந்த வந்தா உன் மனசுல இருக்கிறத கொட்டின ஐயா. யாரையா அந்த பிள்ளை? அவருக்கு பால் பாயசம் முட்டை யாரு? நல்ல யோசனை பண்ணி சொல்லு. ஓ செங்கடி ஐயா, அவர் யாரோ தெரியும். சொல்லிட்டாரா? சந்தோஷம் கோயிந்தா போய் கோவிந்தா ஐயா செங்கடி ஐயா, இந்த குழந்தை யாருன்னு கேக்குறாரு. யோசனை பண்ணி சொல்லு, யோசனை பண்ணி பொறுமையா சொல்லு, பொறுமையா சொல்லு. அந்த பக்கம் பாரு யாரோ உட்காந்துக்கிறாங்க அம்மா. ஐயா பதட்டப்பட செங்கடி ஐயா சொல்லு ஐயா, சொல்லு ஐயா. நீங்க சவுத் பண்ணி போன் பேசு. போன் வந்துக்கிறேன் நான் கேட்கிறேன். அது கூட கேட்க முடியாதா? யாரு ஐயா? நாலு வருஷம் ஆச்சுல, 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. ஆராய்ந்து பாருயா, உதாரணமா யோசனை பண்ணு. கோயிந்தா கோயிந்தா கையால் அண்ணன் கூடயா, உன் கையால் பால் சாது கொடு. யாரோட பையன் நம்ம யாரோட
இராம்பா ஏன் வீடியோ எத்தனை வாட்டி பேர் யாரோட பையன் யாரு பையன் கட்ட அப்பா வந்தாலும் பிரின்சிபால் நடந்து ஏந்திரி 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 போயிட்டா போயிட்டா போயிண்டா ஏந்திரி ஏந்திரி 3 அவரை கேட்டுக்கிற உன் பேரை போ 30 வாட்டி வந்து கத்திங்க வாரி வாரி நின்றுங்க சோபா